அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த முத்தான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகிகள் ஞானிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய தேசம் செழிப்புற்று இருக்கும். அங்கே அறம் தர்மம் வழுவாது விளங்கும். தேசத்து குடிகள் எல்லாம் நிம்மதியாக வாழ்வார்கள். மாதம் மும்மாறி மழை தவறாமல் பெய்யும். இதையெல்லாம் எங்கே நடந்தது என்று கேட்க தோன்றுகிறதா? வேறு எங்குமல்ல, நமது பரதகண்டத்திலே இவையெல்லாம் நடந்தன. அரசர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்திலே சாது சம்ரக்ஷணா என்கிற வகையிலே சாதுக்களை தங்கள் தேசங்களுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு ஆசிரமம் அமைத்து கொடுத்து அவர்களுக்கு தேவையான சகலவிதமான உதவிகளையும் செய்து கொடுத்தார்கள். யோகிகள் மகான்கள் வாழ்ந்திருந்த அந்த தேசங்கள் செழிப்புற்று இருந்தன. பரதகண்டத்திலே 256 தேசங்கள் இருந்ததாக புராணங்கள் மூலமாக அறிய முடிகிறது. 256 தேசங்களின் அரசர்களும் தனித்தனியே தத்தமது பகைமையை கொண்டிருந்தாலும் கூட தத்தமது தேசத்திலே வாழ்ந்திருக்கும் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் ஆகியோருக்கு முழுவதுமாக துணையாக நின்றார்கள் என்பது புராணங்கள் சொல்லக்கூடிய கருத்து. இன்றைய பதிவிலே இதை விளக்கக்கூடிய பல நுணுக்கமான ஆத்மபோதனை தரக்கூடிய கருத்துக்கள் பொதிந்த பாடல்கள் வருகின்றன. சிவயோகி ஞானி செறிந்த அத்தேசம் அவயோகம் இன்றி அறிவோர் உண்டாகும். நவயோகம் கைகூடும் நல் இயல் காணும். பவயோகம் இன்றி பரலோகம் ஆமே. தசரத சக்கரவர்த்திக்கு நெடுநாட்களுக்கு பிறகு ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்கிற 4 மக்கள் பிறந்தார்கள். நீண்ட நெடிய காலத்திற்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்திலே கொண்டு போய் பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைத்தான் தசரத மன்னன். அன்றைய அரசர்கள் தங்கள் இளவரசர்களை பட்டம் சூட்டுவதற்கு முன்பு யோகிகளிடம் அனுப்பி வைத்து ஆயகலைகள் 64 கற்று வரும்படி பணித்தார்கள். அந்த தேசத்திலே யோகிகள் நிச்சயம் இருந்தார்கள். அது காரணமாக அறம் தர்மம் ஆகியவற்றை உணர்ந்தவர்கள் தேசத்தின் அரசர்களாக அடுத்தடுத்து வந்தார்கள். தேசங்கள் நிம்மதியாக இருந்தன. தேச குடிகள் எல்லாம் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே இவை எவையுமே இல்லை. அறம் இல்லை, நெறி இல்லை, தூய தன்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, எதுவுமே இல்லாதவர்கள் எல்லாம் எப்படியோ அரசாட்சியை பெற்றுக்கொண்டு விடுகிறார்கள். மனம் போன போக்கிலே மக்களை பற்பல விதமான வரிகளை சுமத்தி துன்புறுத்தியும் வருகிறார்கள். ராமராஜ்யத்தை நினைத்து ஏங்கியிருப்பதை தவிர மக்கள் செய்வதற்கு ஏதும் இல்லை என்கிற நிலையே இருக்கிறது. இங்கே திருமூலர் அழகாகச் சொல்கிறார், நவயோகமும் கைகூடும் நல்லியல் காணும். 9 விதமான புண்ணியங்கள் அந்த தேசத்து குடிகளுக்கெல்லாம் கிடைக்கும். அறநெறி சார்ந்த அரசர்கள் உருவாவதற்கு ஞானிகள் உறுதுணையாக இருந்தார்கள். வேந்தன் தவறு செய்யும் போது வேந்தனை இடித்துரைத்து அவனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவனை அறவழியிலே மீண்டும் திருப்பிவிடக்கூடிய காரியத்தை ஞானிகள் செய்து கொண்டே இருந்தார்கள். எனவே சிவயோகிகள் ஞானிகள் செறிந்திருந்த தேசம் நிச்சயம் புண்ணியமான தேசமாகவே இருந்தது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இதுவே ஒரு தேசம் நிம்மதி பெற்று வாழ்வதற்கான அவசியமான ஒன்று என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மேல் உணர்வான் மிகு ஞானம் படைத்தவன், மேல் உணர்வான் மிகு ஞானம் கடந்தவன், மேல் உணர்வார் மிகு ஞாலத்து அமரர்கள், மேல் உணர்வார் சிவன் மெய்யடியார்களே. மேல் உணர்தல் என்றால் உலகியலாளர்கள் புரிந்திருக்கக்கூடிய கல்விக்கு அப்பாற்பட்ட ஞானக்கல்வியை கற்றல் என்றாகும். இந்த ஞானக்கல்வியை யார் அறிவார்கள் என்று கேட்டால் தேவர்கள், கிண்ணற கிம்புருடர்கள், பற்பல யோகிகள் வாழ்ந்திருக்கும் வேறு உலகங்கள் இருக்கின்றன. சொர்க்கம் முதலாகிய உலகங்களிலே இருப்பவர்களுக்கு
இந்த மேன்மையான ஞானம் தெரியும் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு மாத்திரம்தான் அது கிடைக்குமா என்றால் இல்லை. உண்மையான சிவனடியார்களுக்கும் இந்த தூய ஞானம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் தேவர்கள் கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு படி அதிகமான ஞானத்தை சிவன் அடியார்கள் பெறுவார்கள் என்பது கருத்து. இந்த உலகப்பற்றுக்களை முற்றுமுதலாக மனத்திலே இருந்து அகற்றியாக வேண்டும். இந்த உலகம் மாயை. இந்த உலகை பார்த்து நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே மாயை. இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் இந்த மாயா உலகிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு விட முடியும். உண்மையை சொல்வதென்றால் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய தேசம் ஆனந்தமயமானது. நேரடியாக பராபரத்தை தொடர்பு கொண்டு சகலத்தையும் பெற்றுவிடக்கூடிய ஆற்றல் பெற்ற சித்தர்கள் ஒரு தேசத்திலே வாழ்ந்திருந்தால் அந்த சித்தர்கள் மூலமாக சித்தர்களுக்கு மாத்திரமல்லாது அந்த தேசத்து குடிகளுக்கெல்லாம் நற்பலன் கிடைக்கும் என்பதே இத்திருமந்திர பாடலின் கூற்றாக இருக்கிறது. 8 திசையும் இறைவன் அடியவர்க்கு அட்ட அடிசில் அமுது என்று எதிர்கொள்வர். ஒட்டி ஒரு நிலம் ஆள்பவர் அந்நிலம் விட்டு கிடக்கில் விருப்பறியாரே. சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது, அவர்களுக்கு ஒருபோது உணவு கொடுப்பது மகத்தான புண்ணியம் என்று அந்நாட்களிலே வாழ்ந்திருந்த நம் முன்னோர் அறிந்திருந்தார்கள். தங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய யோகிகள், ஞானிகளுக்கு உரிய மரியாதையை தந்து அவர்களுக்கு மனம் விரும்பும்படியாக அமுதளித்து அவர்களிடம் ஆசி பெற்று தங்கள் இல்லற வாழ்க்கையை நடாத்தி வந்தார்கள். இது இல்லறவாசி செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்று அறிந்திருந்தார்கள். அது காரணமாக அன்றைய மக்கள் வாழ்ந்திருந்த தேசம் ஆனந்தமயமாக இருந்தது. அங்கே துன்பமில்லை, புடை சுருட்டு இல்லை, வழக்குகள் இல்லை, சழக்குகள் இல்லை. ஆனால் இன்றைய இந்த உலக வாழ்க்கையிலே இவற்றையெல்லாம் நினைத்தும் பார்க்க முடியாதபடி கெட்டு குட்டிச்சுவராய் போய்விட்டது என்றே சொல்ல வேண்டும். ஒரு தேசத்தை ஆள்பவர் அறநெறி வழுவாது ஆள வேண்டும். 8 திசைகளிலும் தனக்கு ராஜ்ய விஸ்தீரணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று கருதும் ஏக்கச்சக்கராதிபதியாக தன்னை அறிவித்துக் கொள்ளும் மன்னவனும் கூட இறைவன் அடியவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சித்தர் பெருமக்கள், ஞானிகளுக்கு பணிந்தே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சித்தர் பெருமக்கள், ஞானிகள், மகான்களுக்கு தினசரி அமுதளித்து அவர்கள் உண்டு வைத்த மீதத்தையே பிரசாதமாக உண்டும் அன்றைய மக்கள் வாழ்ந்திருந்தார்கள். உண்மையை சொல்வதென்றால் ஞானிகள், மகான்களின் திருக்கரம் பட்ட அவர்கள் உண்ட மிச்சமான அந்த உணவு தேவாமிர்தத்திற்கு ஒப்பானது என்று அன்றைய மன்னர் கருதியிருந்தார். அன்றைய மக்களும் கருதியிருந்தார்கள். இது உண்மையும் கூட. இதே கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்னபடியாக இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். சுவாமி சொல்வார், சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் தாங்கள் உண்ட உணவின் மிச்சத்தை கீழே சிந்திவிடாதபடியாக முழுவதுமாக உண்டுவிட வேண்டும். அப்படி பாதி உண்டு வெளியிலே தூக்கி எறிந்தால் அதிலே அவர்களுடைய தவத்தின் ஆற்றல் வீணாகி போகும். அவர்கள் வெளியே வீசி எறிந்த உணவை உண்ட சீவராசிகள் எந்தவிதமான முயற்சியும் இல்லாமல் ஞானத்தை பெற்றுவிடும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஒரு சமயம் ஆசிரமத்தை சுற்றி பறந்து கொண்டிருந்த சில காகங்கள் கழுத்து பகுதி மாத்திரம் தங்க நிறமாக இருப்பதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் பார்த்தார்கள். சிந்தித்து பார்த்தபோது சித்த வித்தியார்த்திகள் உண்ட உணவின் மிச்சத்தை தூக்கி எறிந்தார்கள். அந்த உணவை உண்ட காகங்கள் கழுத்து தங்க நிறமாக மாறியிருந்ததை சுவாமி அறிந்து கொண்டார். இதை அறியாமையிலே உணவை தூக்கி வெளியே வீசிய சித்த வித்தியார்த்திகளுக்கு காட்டி, இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்று சுவாமி அறிவுறுத்தியதாகவும் பெரியவர்கள் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். ஞானிகள், மகான்களுடைய உண்ட மிச்ச உணவு நிச்சயம் மகத்துவமானது என்பது முற்றுமுதலாக நமக்கு புரிகிறது. அச்சிவன் உள் நின்ற அருளை அறிந்தவர்
உச்சியம்போதாக உள்ளமர் கோவிற்கு பிச்சை பிடித்து உண்டு பேதமர நினைந்து இச்சை விட்டு ஏகாந்தத்து ஏறியிருப்பாரே. சிவன் தனக்குள்ளே இருந்து தன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை சாமானிய மனிதன் அறியாமல் இருக்கிறான். அது காரணமாக புறத்திலே இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அங்கேதான் ஈசன் இருக்கிறான் என்று கருதி வணங்கியும் வருகிறான். ஆனால் உங்களுடைய சரசாகிய ஆகாயத்திற்குள்ளேதான் எம்பெருமான் ஈசன் கோயில் கொண்டிருக்கிறான். உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதே, அதுவே ஈஸ்வரன் தான். ஜீவனே ஈஸ்வரன். இந்த உண்மையை நீங்கள் உணராமல் புறத்திலே சென்று ஈசனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இது மடமை. புற வாழ்க்கையிலே சென்று தேடிக்கொண்டிருக்கும் போது புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இறை வடிவங்களை உண்மை வடிவம் என்று கருதியிருக்கும் போது கண்களால் காண்பதும் காதுகளால் கேட்பதுமான புலன்கள் வழியான இந்த உலகம் உண்மை என்றே நீங்கள் கருத வேண்டியிருக்கும். புறத்திலே பார்க்காமல் அகத்துள்ளே பாருங்கள். உங்கள் தலைக்குள்ளே இருக்கும் ஈசனை உணர முயற்சி செய்யுங்கள். பேதமர சித்தர் பெருமக்கள் காட்டிக் கொடுத்தபடியாக உங்களுக்குள்ளே தேடி உங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று திருமூலர் பெருமான் இங்கே அறிவுறுத்துகிறார். விச்சுக்களம் உண்டு வேலிச்சை ஒன்றுண்டு. உச்சிக்கு முன்னே உளவு சமைந்தது. அச்சம் கெட்டு அச்சை அறுத்து உண்ணமாட்டாதார் இச்சைக்கு பிச்சை இறக்கின்றவாறே. தலைக்குள்ளே எல்லாமே இருக்கிறது. ஒரு விவசாயி தன்னிடத்தே நிறைய நிலம் வைத்திருக்கிறான். போதுமான பாசன வசதியும் பெற்றிருக்கிறான். இருந்தும் அவன் முறையாக விவசாயம் செய்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்து அறுவடை செய்யாது போய் மற்றவரிடமிருந்து வாங்கி இறந்து உண்டு கொண்டிருந்தால் அது எத்தனை கேவலமான செயலோ, அதை போல தலைக்குள்ளே இருக்கும் ஈசனை மறந்து புறத்திலே சென்று கபட வேடதாரிகளிடம் பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி அவர்களுக்கு பாத பூஜை செய்து ஞானத்தை பெற்றுவிட முடியும் என்று மனிதர்கள் கருதியிருந்தால் இது எத்தனை மடமை என்று இங்கே திருமூலர் வினாவெடுக்கிறார். உங்களிடத்தில் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததற்கு பறப்பதைப் போல. தமிழிலே ஒரு வழக்குச் சொல் உண்டு. உள்ளங்கையில் நெய்யை வைத்துக்கொண்டு வெண்ணெய்க்கு அலைகிறான் என்று சொல்வார்கள். நமக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு புறத்திலே சென்று தேடிக்கொண்டிருந்தால் நாம் மூடர்கள் என்றே சித்தர்களால் வர்ணிக்கப்படுவோம். நல்ல பக்குவமாக வேலியோடு பாதுகாக்கப்பட்ட ஒரு நன்சை நிலம் உங்கள் தலைக்குள்ளே இருக்கிறது. அதற்குள்ளே நீங்கள் ஞானப்பயிரை வளர்க்க வேண்டும். அதை விடுத்து அறியாமையினாலே உங்களுடைய இந்த அற்புதமான உடலை நீங்கள் வீணடித்து விட்டால் இந்த பிறவி மட்டுமல்ல, இனிவரும் பிறவிகளும் வியர்த்தமானதாகவே மாறிப்போகும். விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கும் ஈசனை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று திருமூலர் இத்திருப்பாடல் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.